ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் டிப்ஸ் வீடியோட 10வது நாள். இன்றைக்கி நம்ம டிப்ஸ் பார்க்குறதுக்கு முன்ன கமெண்ட்டில் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லிடலாமா? ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க, வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கும்பொழுது தலை ரொம்ப சுற்றுற மாதிரி இருக்குது சிஸ்டர், அப்படி தான் இருக்குமா, ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாம்மா, ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் உங்களோட உடலோட மாற்றம் அப்படின்றது இருக்கும். ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்த ஃபுட்டு வேறு மாதிரி, அதாவது வெயிட் லாஸ்க்கு முன்ன நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்த ஃபுட்டு வேறு மாதிரி. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சில உணவு மாற்றங்கள் செய்வீங்க, சரிங்களா? ரொம்ப ஜங்க் ஃபுட் எடுத்துக்க மாட்டீங்க. ஃபுட் எடுத்துக்கிறதுக்குன்னு ஒரு பழக்கம் இருக்குது. அதாவது வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது இந்த மெத்தடில் நீங்கள் ஃபுட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் அப்படின்றது சீக்கிரமாக நடக்கும் அப்படின்ற மெத்தடில் தான் நீங்கள் ஃபுட்டெல்லாம் எடுத்துப்பீங்க. அப்போது இத்தனை நாள் சாப்பிட்டுட்டு இருந்த அந்த உணவு பழக்கத்திலிருந்து நம்ம மாறும்பொழுது நம்மளோட உடல் மாறுறதுக்கு ஒரு 10-12 நாள் தேவைப்படும். அப்போது உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, தலை சுற்றுற மாதிரி இருக்குது, ஒரு சிலருக்கு தலைவலி வரும், ஒரு சிலருக்கு அப்போ தான் நிறைய சாப்பிட்ணும் போல தோணும். இவ்வளோ நாள் நமக்கு நார்மலாக தான் சாப்பிட்ருப்பாங்க. வெயிட் லாஸ்க்கு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் சாப்பிட்டுட்ருப்பாங்க. ஆனால் வெயிட் லாஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே இதை சாப்பிட்லாமா அதை சாப்பிட்லாமா அந்த கிரேவிங்ஸ் கொஞ்சம் அதிகமாகும். இதெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள். ஆனால் இதை பார்த்து நம்ம யாருமே பயப்பட வேணாம். ஏன்னா இவ்வளோ நாள் எனக்கு தலைவலியே இல்லாமல் இருந்தது, இந்த வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா தான் எனக்கு தலைவலி வருது, இதெல்லாம் ஏதோ ஒரு சைடு எஃபெக்ட் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. நீங்கள் ஒரு ப்ரோட்டீன் பவுடரோ இல்லைனா ஒரு மாத்திரையோ உபயோகப்படுத்தாமல் ஹெல்த்தியாக ஈஸியாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது எந்த வித சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு முதல்ல வராது, சரிங்களா? அதனால் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்தது அப்படின்னா அதை நீங்கள் கடந்து போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. எப்படி கடந்து போகிறது அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி கேட்பீங்க இல்லையா? ஒரு விஷயத்தை நம்ம கவனம் செலுத்துகிறோம் அப்படின்னும் பொழுது இது மாதிரி சின்ன சின்ன இடையூறுகள் வரும்பொழுது நம்மளோட கவனத்தை நமக்கு பிடிச்சமான விஷயத்தில் கொஞ்சம் அதிக நேரம் செலவு செஞ்சோம் அப்படின்னா இது மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்ம ஈஸியாக வெளியே வந்துடலாம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தலைவலிக்குது இல்லை ஒரு கிரேவிங்ஸாக இருக்குது அப்படின்னும்போது உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேளுங்க. இல்லை கோவிலுக்கு போகிறது பிடிக்கும் அப்படின்னா கோவிலுக்கு போங்க. இல்லை வீட்டில் உங்களுக்கு சமையல் செய்கிறது பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ உடனே எனக்கு சாப்பிட்றது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடாதீங்க. அதை மட்டும் கட் பண்ணிவிடுங்க. பசிக்கும் பொழுது சாப்பிடுங்க. உங்கள் பசி அடங்கினதுக்கப்புறமா சாப்பிட்றது ஓகே போதும் அப்படின்னு சொல்லி நிறுத்திடணும். மற்றபடி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ரொம்ப பிடிக்குதோ அதில் உங்களோட கவனத்தை நீங்கள் செலுத்துனீங்க அப்படின்னா வெயிட் லாஸில் வரக்கூடிய இது மாதிரி சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்லேருந்து நம்ம ஈஸியாகவே வெளியே வந்துடலாம், சரிங்களா? என்னோட சேர்ந்து நீங்களும் உங்களோட உடல் எடையை ஈஸியாக ஹெல்த்தியாக குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு வேறு எதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா, டேப்லெட் எதுக்காவது எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற டீட்டெயிலாக ஒரு சின்ன வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய ஹைட்டுக்கு எவ்வளோ ஐடியல் வெயிட் வரணும், அந்த ஐடியல் வெயிட் வர்றதுக்கு எவ்வளோ டியூரேஷன் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த 30 டே சேலஞ்சில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட நேம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பே மட்டும் பண்ணி இந்த 30 டே சேலஞ்சை ஃப்ரீயாகவே ஹெல்த்தியாக ஈஸியாக உங்களோட உடல் எடை குறைக்கலாம். வாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது டெய்லி அவங்களோட உடல் எடையை செக் பண்ணி பார்ப்பாங்க. வெயிட் மிஷின் மேலே ஏறி நின்று ஒரு நாள் குறைஞ்சது அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அடுத்த நாள் இன்னும் ரொம்ப குறைஞ்சதுன்னா ஆஹா நம்ம இருக்கக்கூடிய இந்த டயட் பிளான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட வெயிட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக குறைஞ்சாலோ இல்லைனா குறையாமல் ஸ்டக்காகி நின்னாலோ இல்லைனா ஒரு 100 கிராம் 200 கிராம் ஏறிட்டாலோ ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நான் கரெக்டாக தானே ஒரு வாரமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், இத்தனை நாள் நல்லா இறங்குச்சு, இப்போ மட்டும் ஏன் வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வேறு ஏதாவது விஷயத்தில் தவறு செஞ்சோமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க, நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் அப்படின்றது 3 விதத்தில் நமக்கு குறையுமா. ஒன்று மசில் லாஸ், ஒன்று ஃபேட் லாஸ், ஒன்று இன்ச் லாஸ். வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது முதல்ல நம்ம உடம்புல இருக்க தேவையற்ற இந்த நீர் குறையும். இந்த நீர் குறையுது அப்படின்னா உங்களோட வெயிட் ஈஸியாக குறையிற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேவே உங்களுக்கு ஒரு 1/2 கிலோ இல்லைனா ஒரு 700 கிராம் 1 கிலோ கூட ஒரு சிலருக்கு குறையும் ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் பண்ணும் பொழுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் டே இன்னும் கொஞ்சம் கம்மியாக குறையும், அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக குறையும். உடம்புல இருக்கக்கூடிய இந்த நீர் குறைஞ்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு லாஸ் ஆகக்கூடியது பார்த்திங்கன்னா மசில் லாஸ் தான். ஏன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய கேலரி கம்மியாக எடுத்துப்போம். ஒரு நாளைக்கு இவ்வளோ கேலரின்னு நமக்கு தேவைப்படும் இல்லையா, அதை விட நம்ம கம்மியாக
முழுமையாக எடுத்துக்கும்பொழுது மீதி இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய கேலரியை மசில்ல இருந்து தான் நம்ம உடம்பு வந்து கிரகிச்சிக்கும். அப்போது நம்ம மசில் இறங்க இறங்க வெயிட்டும் நமக்கு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் இறங்கிக்கிட்டே தான் வரும். இது ஒரு 1 மந்த்து உங்களுக்கு ரெகுலராக இருக்க மாதிரியே இருக்கும். ஒரு 200 கிராம் 300 கிராம் 100 கிராம் அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு வெயிட் மிஷினில் நிற்கும் பொழுது குறையும். அப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணுவோம். இது ஒரு 30 நாள் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் நீங்கள் வந்து கரெக்டாக அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்க. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஸ்டக்காகி அப்படியே நிற்கும். இல்லைனா ஒரு சில நாள் வந்து நமக்கு வந்து ஒரு 100 கிராம் ஏறுற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து ரொம்ப கம்மியாக குறையிற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு வந்து ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக அப்போ உங்களோட மசில் லாஸ் கிடையாது. உங்களுக்கு உடம்புல ஃபேட் குறையிறதுக்கான வாய்ப்பு அந்த டைமில் இருக்குது. இல்லை இன்ச் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து கண்டிப்பாக உங்களோட உடல் எடை பார்க்கக்கூடிய அந்த மிஷினில் கண்டிப்பாக தெரியாது. சரிங்களா? உடல் எடை குறையிறது மசில் லாஸை தான் உங்களுக்கு ஈஸியாக காட்டும். ஃபேட் லாஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பால் சைஸ் உங்களுக்கு ஃபேட்டு குறைஞ்சாலும் 100 கிராம் குறைஞ்ச மாதிரி தான் உங்களுக்கு வெயிட் மிஷினில் காட்டுமே தவிர்த்து மற்றபடி உங்களுக்கு மசில் குறைஞ்சா மட்டும்தான் அதிகமாக காட்டும். மசிலும் உங்களுக்கு ஒரு அளவுக்கு மேலே குறையாது. ரொம்ப குறைஞ்சிடுச்சு அப்படின்னா எலும்பு மேலே தோல் போத்துனா எப்படி இருக்குமோ அது மாதிரி மாறிடுவோம். அதனால் நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக மசில் வேணும். மசில் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ஃபேட் குறையும் பொழுது உங்களுக்கு எடை மிஷினில் எடை குறையிறது தெரியாது. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஆனால் உங்களோட உடல் மாற்றம் உருவ அமைப்பு அப்படின்றது நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கும்பொழுது நல்லாவே தெரியும். இன்ச் லாஸ் நல்லா தெரியும். அதை வந்து நீங்கள் ட்ரெஸ் போடுறீங்க இல்லையா, இது வரைக்கும் உங்களுக்கு பிடிக்காத அதாவது டைட்டாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் போடும்பொழுது உங்களுக்கு அது வித்தியாசம் நிறைய தெரியும். அதனால் நீங்கள் வெயிட் குறையல ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்காதீங்க. யோசிக்கும்பொழுது ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு அதிகமாகி உங்களுக்கு வந்து வெயிட் ஸ்ட்ரக்காகி நிற்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் டெய்லி நீங்கள் வெயிட் செக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. வாரத்துக்கு ஒரு முறை அப்படி நீங்கள் வெயிட் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு வெயிட் குறையும் பொழுது உங்களுக்கு மனசுக்கு ஒரு சின்ன திருப்தி ஏற்படும். ஓகே, இந்த ஒரு வாரத்துக்கு நான் இவ்வளோ குறைஞ்சிருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒரு சிலர் என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, காலையில் எழுந்த உடனே வெயிட் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறமா திருப்பி வெயிட் செக் பண்ணி பார்ப்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் வெயிட் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 6-7 முறை வெயிட் செக் பண்ணி பார்ப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. அதை நம்ம மனசுக்கே அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஐயோ என்னடா இது சாப்பிட்ட உடனே இவ்வளோ ஏறிடுச்சா, தண்ணி குடித்த உடனே இவ்வளோ ஏறிடுச்சா அப்படின்னு பார்க்காதீங்க. ஒரு 1 வீக், இது புதன்கிழமை அப்படின்னா இந்த புதன்கிழமை நீங்கள் வெயிட் செக் பண்ணி நோட்டில் எழுதிக்கிறீங்களா, அதே மாதிரி அடுத்த புதன்கிழமை உங்களுக்கு எந்த நாள் வந்து ஒரு வாரத்துக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த கிழமை நீங்கள் வந்து வெயிட் செக் பண்ணி நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? எல்லாருமே என்ன நினைப்போன்னா, இயல்பாக உடல் எடை குறைக்கிறோம் அப்படின்னா டெய்லி வந்து வெயிட்டு குறையணும் அப்படின்னு நினைப்போம். டெய்லி நமக்கு வெயிட் குறையாது. உடம்புல நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும். ஒரு 10 நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இத்தனை நாள் ஏதோ உடம்புல அழுத்திட்டு இருந்த ஒரு விஷயம் நம்மளை விட்டு வெளியே போனால் எப்படி இருக்குமோ அது மாதிரி உடம்பு ரொம்ப லைட்டாக மாறிடும். ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எந்த ஒரு வேலையும் தள்ளி போடணும் அப்படின்ற எண்ணம் வராது. ஏன்னா ஒரு வெயிட் லாஸ்க்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா ஓகே இந்த வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் நிறைய பேருக்கும் இருக்கும். ஆனால் ஒரு வெயிட் லாஸில் ஒரு 10-15 நாள் இருந்து அந்த வெயிட் லாஸ் நடக்குது அப்படின்னும் பொழுது உங்களோட வெயிட் குறைய குறைய உடம்புல வந்து இருக்கக்கூடிய ஃபேட்டு கரைய கரைய உங்களுக்கு உடம்பு ரொம்ப லேஸ் ஆகிடும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்மளை ஒருத்தர் கையை இப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னும்பொழுது அந்த அழுத்தம் நமக்கு ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, அந்த கை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும்பொழுது நமக்கு எந்த ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்குதோ அந்த அளவுக்கு உடல் இருக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வெயிட் குறையல அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிக்காதீங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களா, அதை பிரேக் பண்ணாமல் பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களை வெயிட் லாஸ் கண்டிப்பாக நடக்கும். இன்றைக்கி சொன்ன இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.